இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது வந்து கருப்பு கவுனியை வச்சு எப்படி ஒரு கஞ்சி உண்டாக்கலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். கருப்பு கவுனி அரிசி இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது பிபி சுகர் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் இது வந்து ராஜாமார்கள் தான் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை வச்சு தான் இப்போது கருப்பு கவுனியில் எப்படி கஞ்சி ஈஸியாக உண்டாக்கலாம் அப்படின்றது வந்து நான் காமிச்சு தரப்போகிறேன். நான் ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது இந்த அரிசியை வந்து நான் ஒரு 5-6 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். அதை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதையும் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி. அதுக்கு நான் 4 டம்ளருக்கு சுடுவெல்லம் வச்சுட்டுருக்கேன். அதாவது சுடு தண்ணி வச்சுட்டுருக்கேன். அந்த சுடு தண்ணியை நான் இதில் விட்டு விட்றேன். இப்போது இதில் 4 டம்ளர் சுடு தண்ணி இது விட்டுருக்கேன். ஏன்னா இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நம்ம இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இதுலேயே இந்த அரிசி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை எப்படி உண்டாக்குறதுன்றது நான் காமிச்சு தரேன். அதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க. இது நல்லா இதில் ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் காமிச்சு தரேன். 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். வெள்ளம் விடும்போது ரொம்ப வெள்ளையாக இருந்தது இல்லையா? வெள்ளம் விடும்போது இப்போ பாருங்கள் எவ்வளோ செவேல்னு இருக்குது. ஊறி இருக்குது. 2 ஹவர்ஸ் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலான்னா இந்த வெள்ளத்தை அப்படியே நம்ம வடிகட்டினுடலாம் இதில். ஏன்னா இந்த வெள்ளத்தை வச்சே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ அதோட சத்து அப்படியே நமக்கு கிடச்சிடும் இல்லையா? அதனால் இது எல்லாத்தையும் வெள்ளம் எல்லாமே இழுத்து விடலாம். இழுத்தாச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணலான்னா இது ஓரமாக வச்சுட்டு மிக்ஸி பாத்திரம் எடுத்துக்கோங்க. மிக்ஸி பாத்திரத்தில் இந்த அரிசியை போட்டுக்கலாம். எல்லாமே இதில் நான் போட்டுருக்கேன். இதை நான் வந்து இப்போ ஒரு பாதி ரவை பதத்துக்கு நான் அரைச்சிட்டு வந்து காமிச்சு தரேன். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரவை பதத்துக்கு. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா இதை அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் எல்லாத்தையும் போட்டு விடலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 4-5 பேர் இது தாராளமாக நம்மளால் குடிக்க முடியும். இப்போது எல்லாமே இந்த குக்கரில் போட்டுவிட்டேன். நம்ம வடிகட்டி வச்ச அந்த வெள்ளத்தையும் இதிலையே விட்டுடலாம். எல்லாத்தையும் விட்டுண்டாச்சு. இதில் நான் வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீற்றி இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிச்சதுன்னா சின்ன வெங்காயம் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேவையான உப்பு அதையும் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் போடுறேன். அப்புறம் வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பவுடர் அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன் நான். இப்போது இது வந்து நான் வந்து மோர் விட்டு நான் குடிக்க போகிறோம் நாங்கள். அப்போது நான் வந்து பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன் நான். இப்போ நீங்கள் வந்து பால், சர்க்கரை போட்டு குடிக்கணும் அப்படின்னாக்கா இப்போ இது எதுவுமே போடாதிக்கு நீங்கள் வெறுமனே உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஏலக்காய் பவுடரோ இல்லை சுக்கு பவுடரோ போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மோர் விட்டு குடிக்க போகிறேன்றதுனால நான் வெறும் வெங்காயமும், பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும்னாக்கா இதை மூடியை போட்டு நம்ம மூடிட்டு ஒரு 4-5 விசிலுக்கு நம்ம எடுக்கலாம்.
மூடிட்டேன். இனிமேல் இதை அடுப்பில் வைக்க போகிறேன் நான். இப்போ அடுப்பில் வச்சுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 4-5 விசில் நல்லா வரட்டும், குழைவாக வெந்து கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் காமிச்சு கொடுக்குறேன். நான் இப்போது அடுப்புலேருந்து நான் குக்கரை எடுத்துட்டேன். இப்போ இது எப்படி வந்திருக்குன்றது நம்ம காமிக்கலாம். பார்த்தீங்களா, செம்மையாக வெந்திருக்கு, நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இதோ செம்மையாக இருக்குது. நல்லா இலக்கி கொடுத்துருங்கோ. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் மிளகு பொடி வச்சுட்டுருக்கேன். அந்த மிளகு பொடியை நான் கொஞ்சமாக இதில் போட்டுக்கிறேன். காரத்துக்கு, உடம்புக்கும் நல்லது. ஸோ மிளகு பொடியும் இதில் போட்டு இலக்கிடலாம். எடுத்து வச்சுருக்கிற மோர் இதில் விட்டுடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க மோர். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் மோர் விட்டுக்க போகிறேன். இன்னொரு கப்புக்கும் மோர் விட்டுன்ட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது என்னென்னா, இது வந்து நான் தாளிக்க போகிறேன். கடுகும் தயிர் மிளகாயும் போட்டு நான் இப்போ தாளிக்க போகிறேன். இப்போது கடுகும் தயிர் மிளகாயும், தயிர் மிளகாய் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அது சாப்பிடும்போது ஒவ்வொன்றும் எடுத்து கடிச்சுக்கவும் முடியும் நம்மளால். பாருங்க, செம்மையான ஒரு கருப்பு கவனியில் கஞ்சி. இது ஒரு 5 பேர் தாராளமாக நம்மளால் குடிக்க முடியும். ஆமாஸ் கிச்சனில் இன்றைக்கி கருப்பு கவுனி வச்சு ஒரு கஞ்சி உண்டாக்கியிருக்கேன். நீங்களும் உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்கோ, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கோ. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆமாஸ் கிச்சனில் இன்றைக்கி கருப்பு கவுனி வச்சு கஞ்சி உண்டாக்கியிருக்கேன்.